வெறுப்பு பேச்சாக முத்திரை குத்த முடியாது. சென்னை உயர் நீதிமன்றம் அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ள பேச்சுரிமையின் எல்லையை வலுப்படுத்தும் விதமாக சென்னை உயர் நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை வழங்கியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு ஆதவ் அர்ஜுனா மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையை எஃப்ஐஆர் நீதிமன்றம் ரத்து செய்தது. வன்முறையை தூண்டும் வகையில் இல்லாதவரை அரசியல் ரீதியான மாற்றுக் கருத்துக்கள் அவை எவ்வளவு காட்டமாக இருந்தாலும் அது வெறுப்பு பேச்சு ஹேட் ஸ்பீச் ஆகாது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கரூரில் நடந்த கூட்ட நெரிசலில் கட்சித் தொண்டர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தியதைத் தொடர்ந்து ஏற்பட்ட மனவேதனையில் திரு. அர்ஜுனா வெளியிட்ட சமூக ஊடகப் பதிவின் அடிப்படையில் இந்த வழக்கு எழுந்தது. அந்தப் பதிவில் இலங்கை மற்றும் நேபாளத்தில் நடந்த இளைஞர் புரட்சிகளை ஒப்பிட்டு இங்கும் ஆட்சியை அகற்ற அதுபோன்ற ஒரு எழுச்சி தேவை என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இதை எதிர்த்து சென்னை பெருநகர காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவு பாரதிய நியாய சன்ஹிதா பிஎன்எஸ் 2023- இன் பிரிவுகள் 192 வேண்டுமென்றே ஆத்திரமூட்டுதல் 19(6)(1) பி பகையை வளர்த்தல் மற்றும் 19(7)(1) தேசிய ஒருமைப்பாட்டிற்கு குந்தகம் விளைவித்தல் ஆகியவற்றின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்தது. இந்த பதிவு வன்முறைக்கான நேரடி அழைப்பு என்று போலீசார் தரப்பில் வாதிக்கப்பட்டது. தீர்ப்பு லட்சுமண ரேகை யை வரையறுத்தல். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா எஃப்ஐஆரை ரத்து செய்து நவம்பர் 21, 2025 அன்று உத்தரவிட்டார். மனுதாரரின் வார்த்தைகள் அரசியல் ரீதியாக ஆத்திரமூட்டும் வகையிலும் காவல்துறையின் வரம்பு மீறலை விமர்சிப்பதாகவும் இருந்தாலும் அது ஒரு குற்றச் செயலாக கருதப்படுவதற்கான லட்சுமண ரேகையை லக்ஷ்மண் ரேகா தாண்டவில்லை என்று நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மனுதாரரின் ட்வீட் அரசியல் மாற்று கருத்தின் வெளிப்பாடே தவிர அதை எந்த வகையிலும் வெறுப்பு பேச்சு என்ற வகைக்குள் கொண்டு வர முடியாது என்பதில் இந்த நீதிமன்றத்திற்கு எந்த ஐயமும் இல்லை. நீதிபதி ஏ.டி. ஜெகதீஷ் சந்திரா